ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஒரு ஆந்திர பையா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் பாக்ஸ், இன்னொரு ஸ்பெஷல் பாக்ஸ் வீடியோங்க. இது வந்து DJI Mic 2. ஸோ இது வந்து புதுசாக ஆக்சுவலி இது வந்து ட்ரெண்டிங்கில் தான் இருக்கும். வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதமாக ஒரு வருஷம் ஆயிடுச்சு. பட் இன்றைக்கி கூட இதே ட்ரெண்டிங்கில் இருக்கும். Mic 2 DJI மினி வந்துச்சு. மினிக்கு மேலே இதாக நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இதே வாங்கிட்டேன். ஸோ இது வந்து நான் ஜெர்மனியில் வாங்கிட்டேன். இது வந்து 209க்கு வந்துச்சு. ஸோ ஆக்சுவலி ப்ரைஸ் வந்து 249, ஜெர்மனியில் வந்து 249 இருக்கும், 249. அதுக்கப்புறம் வந்து போர்ச்சுகல்லோ இல்லை வேறு கண்ட்ரியில் கூட செக் பண்ணால் 349, 350 வரைக்கும் இருக்கும். ஸோ ஆக்சுவலி ஜெர்மனியில் வந்து இந்த மீடியம் மார்க்கெட்டில் வந்து ஆஃபரில் இருந்தது. டேக்ஸு வந்து ரெட்யூஸாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ டேக்ஸ் கட்டும்போது வந்து டேக்ஸு கட் பண்ணி கொடுக்குற ப்ரைஸும் நமக்கு வந்து 209 வந்துச்சு. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து எங்கேயுமே வரலைங்க. ஸோ நல்ல ப்ரைஸ் இதுதான் வந்து மீடியம் மார்க்கெட்டில் நல்ல ரேட்டுக்கு வந்துச்சு. நம்மக்கிட்ட ஆல்ரெடி மைக் இருக்குது. பட் ஆனால் இது வந்து ஸ்பெஷல் பாக்ஸு. ஸோ இது வந்து உள்ளெல்லாம் என்னென்ன கொடுத்தாருன்னு மொத்தம் மேலே கொடுத்தாரு. பட் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போமோ என்னென்ன இருக்கோ என்ன கொடுத்தாரு. ஸோ ஆக்சுவலி வந்து டாப்பில் இதாக இருக்கும், அதனால இதே வாங்கிட்டா. இல்லைன்னா நம்ம DJI மினி கூட வாங்கலாமோ. அதுக்கப்புறம் வந்து ஐஃபோனில் வந்து ஃபேமிலின்னு சொல்லுவார்ல, ஸோ அதே மாதிரி நம்மக்கிட்ட DJI ஃபேமிலி கூட இருக்கும். ஸோ இது வந்து DJI கிம்பலு. ஸோ DJI கிம்பலு, அதுக்கப்புறம் மேலே வந்து DJI ஆக்ஷன் 5 Pro வாங்கிட்டா. இது வந்து ஆக்ஷன் 5 Pro. அப்புறம் வந்து இந்த ட்ரோன் கூட வாங்கிட்டாச்சு DJI அவரது. ஸோ அப்புறம் வந்து இந்த ஸ்டாண்டுக்கு இல்லைன்னு இந்த கீழே ஸ்டாண்டு யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து இந்த DJI ஆக்ஷன் 5 Proக்கு வந்து ஸ்டாண்டு கொடுக்கல. ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து ரோடு ஒயர்லெஸ் Go 2 இருக்கும். இதில் என்ன பிரச்சனைன்னா இது கூட நல்லா இருக்கும். பட் இது கூட 2 ரிசீவரு, 1 மைக்ரோஃபோனு இதெல்லாம் இருக்கும். பட் இந்த கேபிள் தான் பிரச்சனை. ஸோ நான் புதுசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இந்த கேபிளுக்கு வந்து ஒரு சைடு 2, ஒரு சைடு 3 வரும். ஸோ அது இந்த பாக்ஸில் வராது. ஸோ அதுக்காக இது எனக்கு தெரிஞ்சு இந்த பேர் வந்து RC7 ஏதோ நினச்சிட்டேன், RC7. ஸோ அது பாக்ஸில் வராது. அதனால தான் நான் எவ்வளோ ட்ரை பண்ண கூட வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகலை ஐஃபோனுக்கு. அதுக்கப்புறம் தேடி இந்த கேபிள் கூட வாங்கிட்டேன். ஸோ அது ஒரு பெரிய தலைவலி. அதனால தான் நான் மறுபடி இது எதுக்கு வாங்கிட்டேன்னா, இந்த கேபிள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஒயர்லெஸ் இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு மறுபடி இந்த ஒயர்லெஸ்ஸு DJI Mic 2 வாங்கிட்டேன். ஸோ DJI எதுக்கு வாங்கிட்டேன்னா, இந்த DJI ஆக்ஷன் 5 Proவில் வந்து ஆல்ரெடி ரிசீவர் இருக்கும். நம்ம சும்மா ட்ரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணால் போதும். ஸோ வாங்க பாக்ஸு அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்தாருன்னு பார்ப்போமோ. ஆல்ரெடி மேலே கொடுத்தாரு என்னென்ன இருக்கான்னு. பட் ஆனால் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கறதானா உள்ளே என்ன இருக்கான்னு தெரியுமோ. ஸோ இந்த DJI கார் வந்து மேலே கவர் வந்து கண்டினியூ கொடுக்குறாங்க. நம்ம ட்ரோனு கூட வந்துச்சு. அப்புறம் வந்து ஏதோ ஒன்றா புது பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணும்போது அது ஸ்பெஷலுங்க. ஸோ உள்ளே பாருங்கள் என்னென்ன கொடுத்தாருன்னு. பேக் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி இருக்கும் உள்ள. ஸோ நம்ம மைண்ட் செட் அதுதான். எவ்வளோ வாங்கிட்டு கூட பேக் வந்து நல்லா இருக்கணும். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னென்ன கொடுத்தாரு அப்படி. ஸோ ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். 2 டிரான்ஸ்மிட்டரு, ஒரு ரிசீவரு, அதுக்கு ஒரு டெத் கேட்ஸு அதெல்லாம் இதில் வந்துடும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வித் சார்ஜிங் கேஸ் வந்துடும். ஸோ நம்ம 3 ஒரே டைமில் வந்து சார்ஜிங் போடலாமோ. ஸோ அது நல்ல விஷயமும். ஆக்சுவலி நம்ம முன்னாடி இருந்த Mic 2க்கு வந்து Go ஒயர்லெஸ் 2க்கு வந்து தனியாக சார்ஜிங் போடணுமோ. ஸோ இதுக்கு உள்ளே வந்து ஆல்ரெடி நம்ம ஐஃபோனுக்காக 1 Type-C 1 அந்த மாதிரி கனெக்டர் கொடுத்துட்டாரு. ஸோ இன்கேஸு நம்ம மொபைலுக்கு யூஸ் பண்ணணும்னா கூட நேராக இது கூட ஒயர்லெஸ் தான், தேவையில்லை, ஒயர் கொடுக்க தேவையில்லை. ஸோ இதில் வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டரு, ஒரு ரிசீவர் கூட வந்துடும். ஸோ நமக்கு வந்து 2 இருந்தால் நல்லாயிருக்கும். எதுக்குன்னா ஒரு டைமில் நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது 2 ரிசீவர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து டெத் கேட்டு. ஸோ நம்ம இந்த டெத் கேட் வந்து 2 கொடுத்துட்டாரு. அப்புறம் வந்து இது யூஸே இல்லை. ஸோ அப்புறம் வந்து இதில் கேபிள் சார்ஜிங் Type-C to Type-A கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 3.5 ஜாக் இது கேபிள் கூட அவர் கொடுத்தாரு. இதை நான் சொன்னான்ல, இது வந்து 2 பிளாக் வரணும்ல. இது வந்து நமக்கு ஃபோன் செட் ஆகாது, கேமராக்கன்னா செட் ஆகும். ஸோ நம்ம ஃபோனுக்குன்னா இந்த இடத்துல வந்து 3 வரும். ஸோ 3 இருந்தால் நமக்கு மொபைல் செட் ஆகும், இல்லைன்னா செட் ஆகாதுங்க. ஆக்சுவலி வந்து Mic 2க்கும் Mic மினிக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த டெத் கேட்டு, இந்த சார்ஜிங் கேபிளு, இந்த
மைக்ரோஃபோன் கேபிள் இதெல்லாம் மொபைல் போடுற கேபிள் எல்லாம் பாக்ஸில் வந்துடும். மைக் 2க்கு வந்து தனியாக போடணுமோ. ஸோ ஒரு நான் தனியாக போடுற பாருங்க. ஸோ இது வந்து வெரி பியூட்டிஃபுல்லுங்க. நம்ம ஃபினிஷிங்கு ஸ்டைலு லுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது பாருங்கள், இதில் வந்து லாங்குவேஜு இதெல்லாம் செட் பண்ணணும், அப்புறம் பார்ப்போமோ. ஸோ இது பாருங்கள் கனெக்டரு. ஸோ இந்த கனெக்டர் வந்து இது நார்மல் டைப் சி. இப்போ நம்ம ஐஃபோனில் வந்து 15 Pro Max மேலே வந்து மொத்தமுக்கு சி தான். ஸோ நமக்கு இதாக செட் ஆகுமோ. அதுக்கப்புறம் வந்து லைட்னிங்கு. ஸோ முன்னாடி யூஸ் பண்ணுற ஐஃபோனுக்கு வந்து இது செட் ஆகுமோ. மேபி ஐஃபோன் 14க்கு கீழே மொத்தமும். ஸோ இது வந்து சிம்பிள் தான். அது வந்து கழட்டி அதுக்கப்புறமும் இதே மாதிரி புஷ் பண்ணால் செட் ஆக போகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மொபைலுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. மறுபடியும் ஓப்பன் பண்ணுறது கூட வெரி ஈஸி. நம்ம ஆக்ஷன் 5 ப்ரோக்கு வந்து இந்த ரிசீவர் வந்து தேவையில்லை, சும்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணால் போதுமோ. ஸோ பாருங்கள், இது செட் பண்ணதுக்கப்புறமும் ஸோ அதெல்லாம் காட்டுது மொபைலுக்கு செட் பண்ணதுக்கப்புறமும். ஸோ என்னன்னு அப்புறம் பார்ப்போமோ. ஸோ பாருங்கள், இது 2 ரிசீவரும் ஆன் பண்ணால் 2 காட்டுது, ஒரு ஆன் பண்ணால் ஒரு காட்டுது. ஸோ பவர் ஆஃபு அப்புறம் வந்து நாய்ஸ் கேன்சலேஷனு ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து அப்புறமும் வைப்ரேஷன் கூட இருக்கும் இதில் வந்து. அதை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாமோ. ஸோ அது நோ இஷ்யூ. நமக்கு ரெக்கார்டிங்கு இதிலேயே ரெக்கார்டு ஆன் பண்ணால் கேமரா ரெக்கார்டு ஸ்டார்ட் ஆகுமோ. ஸோ அதெல்லாம் நல்லா ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டாரு. ஸோ இதுங்க இந்த DJI Mic 2. ஸோ ரெண்டும் வந்து தனியாக பாருங்க. இது DJI Mic 2, அது Go Wireless 2. ஸோ Rode Wireless Go 2. ஸோ இது போல் அது நான் முன்னாடி வாங்கும்போது அதான் ட்ரெண்டிங்கு. ஸோ அன்றைக்கி அதான் ட்ரெண்டு, இன்றைக்கி இது ட்ரெண்டு. ஸோ இது வந்து ஒயரு கனெக்ஷன் அது ஒன்று தான் பிரச்சனை, இல்லை வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்புறம் வந்து இதுக்கு வந்து மேக்னெட்டிக் இருக்கும், ஷர்ட்டுக்கு இது கிளிப்பிங் இருக்கும். ஸோ 2 இருக்கும். நமக்கு எப்படி யூஸ் பண்ணலாமன்னா அப்படி யூஸ் பண்ண முடியுமோ. ஸோ மேக்னெட்டிங்கும் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் மேக்னெட்டிக் கூட. அப்புறம் வந்து நமக்கு விண்டு அதிகமாக இருந்தான்னா இந்த டெத் கேஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து இதுக்கு வந்து நம்ம ஹெட்ஃபோன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாமோ. ஸோ இது வந்து ஃபியூச்சருங்க. ஆல்ரெடி Rode Wireless Go 2 கூட இருக்கும், அந்த சிஸ்டமும் இது கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி எதனா ஆப்ஷன் இருந்தானா நம்ம வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணும்போது கேட்கலாம். ஸோ வாய்ஸ் வந்து நல்லா வருதா வராதான்னு முன்னாடியே கேட்கலாமோ. ஸோ அது நமக்கு நல்லா இருக்கும். ஸோ DJI மினிக்கு வந்து அது இல்லை. ஸோ Mic 2க்கு தான் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸு நான் சொல்லலாம். ஸோ இதுதான் மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம ஒரே இடத்துல ஒரே டைமில் வந்து 3 உள்ளே போட்டு ஒரே டைம் சார்ஜிங் போடலாமோ. ஸோ நம்ம Go Wireless 2க்கு வந்து அது 3க்கு வந்து 3 தடவை சார்ஜிங் போடணுமோ. ஸோ இது ஒரே டைம் சார்ஜிங் போனால் முடிஞ்சு. ஸோ அது நம்ம எதுக்குன்னா இப்போ நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் ஆகிடுச்சு, தனியாக சார்ஜிங் போட முடியாது. இது வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட ட்ரோனுக்கு சார்ஜிங் போடணுமோ, மொபைல் சார்ஜிங் போடணுமோ, அதுக்கப்புறம் DJI Action 5க்கு சார்ஜிங் போடணுமோ. ஸோ அப்புறம் இந்த Go ரிசீவருக்கு வந்து சார்ஜிங் பண்ணணுமன்னா நம்ம கேபிளே வந்து ஒரு டஜன் ஒரு 10-15 கேபிள் வந்து கையில் தூக்கி போகணும். அதெல்லாம் பெரிய கஷ்டமும். ஸோ ஆக்சுவலி வந்து நம்மக்கிட்ட இருந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பெரிய கிரியேட்டர்ஸ் கிட்ட கூட இருக்கோ இல்லையான்னு தெரியாது. ஸோ வீடியோ பார்க்குற ஆள் உங்கள்கிட்டே நல்லா மொபைல் இருக்குது உங்கள் கையில். ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணுற ஆள் எனக்கிட்ட எப்படி இருக்கணும். ஸோ அதனால தான் நான் திங்க் பண்ணி எக்யூப்மெண்ட்ஸுக்காக ரொம்ப செலவு பண்ணுறேன் நான் காசு வந்து. ஸோ இதுங்க இன்றைக்கி இந்த பாக்ஸு அன்பாக்சிங் வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருக்கான்னு லைக் மேலே சொல்லுங்கள். எந்த ஊரில் வந்து பார்த்துட்டீங்களோ காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த்.